Hi students, good morning. Today we are going to learn chapter 12 functions of commercial bank. Last video we see types of bank. In this video we discuss about functions of commercial bank. வணிக வங்கிகளோட பணிகள் பற்றி பார்க்க போகிறோம். Functions of commercial bank. வணிக வங்கிகளோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, கமர்ஷியல் பேங்க்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். They render many valuable service. The important functions of the commercial bank can be explained with the help of following chart. வணிக வங்கிகள் பல மதிப்புமிக்க சேவைகள் செஞ்சு தருதான். அதில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்கு முக்கியமான சில பணிகள் செய்யுது. அதை நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம இந்த ஃபாலோயிங் சார்ட்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த நெக்ஸ்ட்டு டைட்டில் ப்ரைமரி ஃபங்க்ஷன், அதோட ப்ரைமரி ஃபங்க்ஷன் முதன்மை பணிகள் என்னன்னு பார்க்கலாம். த ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் ஆர் ஆஃப் 3 டைப்ஸ். தே ஆர், அதாவது 3 வகையாக இந்த பணிகளை ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸாக பிரிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அக்செப்டிங் டெபாசிட்ஸ், கிராண்டிங் லோன்ஸ் அண்டு அட்வான்சஸ், கிரியேஷன் ஆஃப் கிரெடிட். அதாவது அக்செப்டிங் டெபாசிட், வைப்புகளை ஏற்றல். நம்ம பேங்க்கில் டெபாசிட் பணம் பண்ண போகிறோம் இல்லையா, அதை தான் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களாம். ஃபஸ்ட்டு சிஸ்டம் அது. கிராண்டிங் லோன்ஸ், அதாவது கடன்களை கொடுக்கறது, வழங்குதல் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அட்வான்ஸ், முன்பணம் வழங்குதல். இந்த மாதிரி ஒரு டைப்ஸ் ஆஃப் ப்ரைமரி ஃபங்க்ஷன் இருக்குது. அதே மாதிரி கிரியேஷன் ஆஃப் கிரெடிட், கடனை உருவாக்குறது தேர்ட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இப்போது லைன் லெட்ஸ் see ஒன் பை ஒன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அக்செப்டிங் டெபாசிட், வைப்புகளை ஏற்றல். அக்செப்டிங் டெபாசிட்னு என்னடா, டெபாசிட்னு என்ன அர்த்தம்? நம்மக்கிட்ட அதிகமாக பணம் இருக்குது, இப்போ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அதுலேருந்து ஏர்ன் பண்ணி நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படின்னா, இப்போ நம்ம ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு நீ பட்டிருப்பியா இல்லையா? அந்த மாதிரி நம்ம நேம்லேயோ அல்லது நம்ம பசங்க பேர்லேயோ, அண்ணா தங்கச்சி அப்பா பேர்லேயோ நம்ம டெபாசிட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம டெபாசிட் பண்ணுறத பேங்க் என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கும். அதாவது பேசிக் டெபாசிட் அக்கௌண்ட் ஆஃபர் பை கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் லிஸ்டட் பிலோ. In these days, bank competed with each other to attract customers by adding facilities to this deposit account. இப்போ வர்ற காலகட்டங்களில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈச் அதர் காம்படிட், அதாவது போட்டி போட்டுக்குதாமா. என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் போட்டி போட்டுக்குது. எதுக்குன்னா டெபாசிட்டு நம்ம பேங்க்கில் இவ்வளோ டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு கஸ்டமர்ஸை என்ன பண்ணுது, கவர்ந்து இழுக்குது. அப்படியே என்னது அப்ரோச் பண்ணி இங்கே கேன்வாஸ் பண்ணும். ப்ராட்லி டெபாசிட் அக்கௌண்ட்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு டிமாண்ட் டெபாசிட் அண்ட் டைம் டெபாசிட். அதாவது இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 வகையாக இருக்குது. இந்த மாதிரி டெபாசிட் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் டெபாசிட் அப்படின்னா கேட்பு வைப்புகள், வாலண்டரியாக நீங்கள் எங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இருக்குது. அதர்வைஸ் இன்னும் கால வைப்புகள், வித்தின் பீரியட் வரைக்கும் மட்டும் இந்த பணம் வச்சுருங்க, நான் ஒரு 6 மந்தில் எடுத்துக்கிறேன், 1 இயரில் எடுத்துக்கிறேன், அந்த மாதிரி கூட நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா, அது ஃபஸ்ட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதில் டிமாண்ட் டெபாசிட்னா திஸ் டெபாசிட்ஸ் ஆர் ஏ ரீபேயபிள் ஆன் டிமாண்ட் ஆன் எனி டே. அதாவது கேட்பு வைப்புகள். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ வேணாலும் போய் அதை எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 1 இயர் கழிச்சு எனக்கு வேணும் அப்படிங்கும்போது ரீபேயபிள் அவங்க பண்ணி ஆகணும். அந்த மாதிரி ஒரு டெபாசிட் தான் டிமாண்ட் டெபாசிட் அப்படிங்கிறாங்க. திஸ் கன்சிஸ்ட் ஆஃப் சேவிங்ஸ் டெபாசிட் அண்டு கரண்ட் டெபாசிட். இதை என்ன பண்ணுறாங்கன்னா சேமிப்பு வைப்புன்னு சொல்கிறாங்களா அல்லது நடப்பு வைப்பு, ரெண்டுமே இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, சேவிங் பண்ணுறதும் இருக்குது, கரண்ட் டெபாசிட், அதாவது கரண்ட்டில் ஒரு 2000 போடுறது, அப்புறம் 1000 எடுக்கிறது, அப்புறம் 3000 போடுறது, ஒரு 3000 மறுபடியும் ரீபே பண்ணுறது, அந்த மாதிரி போட்டுக்கலாம், எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம், அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேவிங். இதுலேயே சேவிங்ஸ் டெபாசிட்னு கொடுத்துருக்காங்க. சேவிங்ஸ் டெபாசிட்ஸ்னால் என்னென்னா சேமிப்பு வைப்புகள். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் ஜென்ரல் பப்ளிக் டெபாசிட் தர் சேவிங்ஸ் இன்டு திஸ் அக்கௌண்ட். திஸ் அக்கௌண்ட் கேன் பி ஓப்பன்டு இன் ஒன் இண்டிவிஜுவல் நேம் ஆர் மோர் தென் ஒன் நேம். அதாவது ஒருத்தர் பேர்லேயோ அல்லது ஒரு தனிநபர்லையோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களோ இந்த கணக்கை ஓப்பன் பண்ணலாம், இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, செக்ஷன் 25 கம்பெனிஸ் ஆல்சோ கேன் பி ஓப்பன் சேவிங்ஸ் அக்கௌண்ட். அதாவது சட்டப்பிரிவு படி 25ல் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ், அதாவது ஒரு நிறுவனம் கூட இந்த மாதிரி ஒரு சேமிப்பு கணக்கை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இது தொடங்குறதுக்கு அவங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது. பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ் ஆர் நாட் எ பெர்மிட்டட் டு ஓப்பன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்.
அதாவது இந்த கணக்கு வந்து அவங்க தொடங்கலாம், ஆனால் வந்து அதை தொடர்றதுக்கான அதாவது சேவிங் பண்ண வைக்க முடியாது. ஏன்னா பிஸ்னஸ் மீன்ஸ் மோர் பார்ட்னர்ஸ் இஸ் தேர். அதனால் நிறைய பார்ட்னர்ஸ் இருக்கும்போது அவங்க வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் பண்ண முடியாது. அவங்கெல்லாம் சேர்ந்து அது ஒரு ப்ராப்ளம் வந்துடும் இல்லையா? தனிப்பட்ட முறையில் தான் அவங்க சேவிங்ஸ் பண்ணுவாங்க. இப்போ எல்லாரும் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் சேர்ந்து போய் கேட்கணும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஆயிரும். அதனால் அவங்களுக்கு அந்த ஒரு பெர்மிட் கொடுக்கறது இல்லையா? த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அலவுட் ஆன் திஸ் டெபாசிட்ஸ் இஸ் லோயர் தென் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் பெய்டு. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த வைப்பு இந்த டெபாசிட்க்கு பார்த்தீங்கன்னா வட்டி விகிதம் நிலையானதை விட கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போது ஒவ்வொருத்தரும் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்காங்களோ அந்த தொகைக்கு தகுந்த மாதிரி என்னது இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்களா? இப்போ நான் ஒரு 1 lakh போட்டேன்னா அந்த 1 lakhக்கு தகுந்த மாதிரி அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு மந்த்லி அவங்க பே பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. லோயர் தென் ஃபிக்ஸ்டு டெபாசிட். The bank provides facilities like check book. நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா செக் புக். நம்ம டெபாசிட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு செக் லீஃப் தருவாங்க, அதாவது செக் புக் தருவாங்க. ஏடிஎம் ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். திஸ் இஸ் எ 1 mark, வெரி மஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 mark. ஏடிஎம்னா என்ன ஃபுல் ஃபார்ம்னு கேட்பாங்க. அப்ரிவேஷன் என்னென்னா ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். அந்த கார்டு வந்து நமக்கு கொடுத்துருவாங்க, செக் புக்கும் கொடுத்துருவாங்க. தேர் இஸ் அ லிமிட் நம்பர் ஆஃப் ஏடிஎம் கார்டு வித்ட்ராவல் ஃப்ரம் அதர் பேங்க் ஏடிஎம் ஒன்லி. நம்ம பேங்க்கில் வந்து நம்ம எவ்வளோ பணம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அதர் பேங்க் மற்ற பேங்க்கில் போய் நம்ம ஏடிஎம் யூஸ் பண்ணி பணம் எடுக்கணும்னா அதாவது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் மணி தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ மினிமம் ஃப்ரம் அதர் பேங்க் மினிமம் பேலன்ஸ் ஷுட் பி மெயின்டைன்ட் இன் திஸ் டெபாசிட் அக்கௌண்ட். அதாவது வைப்பு கணக்கில் டெபாசிட்டில் நம்ம டெபாசிட் அக்கௌண்ட் வச்சுருக்கோன்னா அதில் மெயின்டெனன் பண்ணணும். அதாவது மினிமம் பேலன்ஸ் இருக்கணும். ஒரு 5,000 இருக்கணும் அப்படின்னா அது எப்பயுமே அங்கே இருக்கணும். 1000 இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம எடுக்கக்கூடாது. 1000 இருந்ததுன்னா நம்ம அந்த அமௌண்ட்டை எடுக்க முடியாது. ஓகேவா? அவங்க வந்து எப்பயுமே பேங்க்கில் வச்சுக்கணும் அப்படிம்பாங்க. ஓகேவா? அதர்வைஸ் பேனல் இன்ட்ரெஸ்ட் பேனல் மீன்ஸ் தண்டனை பெனால்ட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? பெனல் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் அந்த மாதிரி அமௌண்ட் இல்லைன்னா பெனால்ட்டி வந்து அவங்க பே பண்ணணும், நம்ம பே பண்ணணும் அப்படிங்கிறாங்க. பியாண்ட் ஏ நம்பர் 20 or 60 லீவ்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க, செக் புக் வந்து 20 to 60 பக்கம் கொண்ட செக் லீஃப் நமக்கு தருவாங்க, செக் புக் தருவாங்களாம். இஸ் அவைலபிள் ஃபார் ஃபீ. பணம் கட்டினா நம்ம அந்த செக் புக் வாங்கிக்கலாம். நாமினேஷன் கேன் பி ரிஜிஸ்டர்ட். சேலரி அக்கௌண்ட் இஸ் டைப் ஆஃப் சேவிங்ஸ் அக்கௌண்ட். அதாவது சேலரி அக்கௌண்ட் கூட ஒரு டைப் ஆஃப் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டீச்சர்ஸ்க்கெல்லாம் வந்து சேலரி போடுறோம் இல்லையா? அப்போது அந்த அக்கௌண்ட் கூட என்னது ஒரு சேவிங் அக்கௌண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. டு சேலரிடு எம்ப்ளாயீஸ் இன் விச் ஜீரோ பேலன்ஸ் பெர்மிட்டட். அவங்களுக்கு மட்டும் ஊழியர்களுக்காக எம்ப்ளாயீஸ்க்காக ஜீரோ பேலன்ஸ் இருந்தாலும் ஓகே, அவங்களுக்காக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர்ஸ், அதர்வைஸ் எம்ப்ளாயீஸ், எனி அதர் எம்ப்ளாயிக்கு ஏதாவது வேலை செய்கிறோன்னா மந்த்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, பேங்க்கில் பணம் போட்டுருவாங்க. நம்ம வந்து ஏடிஎம் யூஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். நம்ம அதில் வந்து டெபாசிட் பண்ணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஜீரோ பேலன்ஸில் பெர்மிட் கொடுக்குறாங்களாம். யாருக்குன்னா இந்த எம்ப்ளாயீஸ்க்காக. சம் பேங்க்ஸ் ஆஃபர் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி. சம் பேங்க்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னா வங்கி மேல்வரை பற்று அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து டிரான்சாக்ஷன் வந்து நிறையா பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பேங்க்கில் நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் கம் ஃப்ரண்ட். அவங்க முன்னாடி வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்கன்ட்டு நீ உன் பேங்க்கில் 1 lakh வச்சுருக்கிற அப்படின்னா அந்த 1 lakh 10,000 நீ இப்போ ஒரு கிரெடிட் கேட்டினாலும் கடன் கேட்டினாலும் அவங்க கொடுப்பாங்க. ஓகேவா? நம்ம பாரோ பண்ணிக்கலாம், கடன் வாங்கிக்கலாம். ஏன்னா உன் மேலே வச்சுருக்கிற ஒரு ஹோப், நம்பிக்கை பேர் வழியாக அவங்க தராங்க. அதுதான் என்ன சொல்கிறோன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட். இதெல்லாம் நீ நடத்தும் போதே என்ன அதோட மீனிங் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீ எக்ஸாம் எழுதும்போது சிம்பிளி இந்த கொஷின் வந்தாலே போதும், அதை நீ மீன் பண்ணிவிட்டு நீ எழுதிடலாம். ஓகேவா? ஓகே. ஓவர் ஃபெசிலிட்டிஸ் இதுதான் என்னது bank overdraft facility. An account inactive for long period will become dormant account. அதாவது லாங் பீரியட் வந்து அதை நீ யூஸ் பண்ணாமையே இருந்தீனா இன்ஆக்டிவேட்லேயே இருந்ததுன்னா அதை அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா டார்மெண்ட் அக்கௌண்ட், அதாவது செயலில் இல்லாத சேமிப்பு கணக்கு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அதை இன்ஆக்டிவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேடா? ஓகேடா. நெக்ஸ்ட் ஒன் கரண்ட் டெபாசிட், அதாவது நடப்பு வைப்புகள். This accounts is suitable for business institution. அதாவது வணிக நிறுவனங்களுக்கு ரொம்ப ஏற்றது அப்படிங்கிறாங்க. Individual too can open this account. தனிநபரும் என்ன பண்ணலாம், இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். A higher maintain balance, அதாவது minimum balance should be kept in this account. minimum balance கண்டிப்பாக இந்த அக்கௌண்ட்டில் இருக்கணும். If not panel interest in charge. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருப்பு கட்டாயம் வச்சுருக்கணும். இல்லைன்னா என்னது
தண்டனை வட்டி விதிக்கப்படுமாங்க, பெனால்ட்டி விதிச்சிருவாங்களாமா. சரியா? நடப்புக்கு அதாவது கரண்ட் டெபாசிட்டில் பார்த்தீங்கன்னா இருப்பு தொகை வட்டி வந்து தொகைக்கு வட்டி வழங்கப்படுது அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, penal interest is charged, no interest is paid for the balance in this account, some bank have started offered interesting on this account balance. அதாவது இந்த அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் வச்சுருந்தா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கொடுக்குறாங்களாமா. ஓகேவா? சில பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கணக்கில் இருக்கிற இருப்பு தொகைக்கு வட்டி வழங்குறதுக்கு நிறைய வந்து ஃப்ரெண்ட் வராங்க, அதாவது இன்ஃப்ரெண்ட் வராங்க. அதாவது நமக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுறாங்க, போட்டி போட்டுட்டு வேறு பேங்க்குக்கான தரானா அதை விட ஒரு 10% அதிகமாக தரேன், 1% அதிகமாக தரேன்னு முன் வராங்களாமா. சரியா? அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படி பண்ணினா, அண்ட் திஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் பேங்க்ஸ் மே கலெக்ட் பேங்க் சார்ஜ் ஆன் திஸ் அக்கௌண்ட் ஓவர் டிராஃப்ட். அதான் சொன்னாலையா வங்கி மேல் வரைக்கப்பற்று. அதாவது பேங்க்கில் நீ 1 lakh வச்சிருக்கீங்கன்னா 1,10,000 கூட கடன் வர்றதுக்கு முன் வராங்களாமா. ஏன்னா உன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையின் பேர் வழியில். ஷார்ட் டேர்ம் அன்செக்யூர்ட் லோன்ஸ், அதாவது குறுகிய கால கடன்களும் தராங்களாமா. ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் கரண்ட் அக்கௌண்ட் கஸ்டமர்ஸ், அதாவது நடப்பு கணக்கு வச்சிருக்கிறவங்களுக்காக இந்த அவைலபிள் பண்ணி தராங்க. அதாவது கரண்ட் அக்கௌண்ட் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் லோன் ஃபெசிலிட்டி, அதாவது குறுகிய கால தவணை முறையில் லோனும் செஞ்சு தராங்களாம், லோன் வசதியும் தராங்க. நம்ம வித்தின் பீரியடுக்குள்ளே ஒரு 6 monthக்குள்ளே அந்த லோனை வந்து கட்டி முடிச்சிடணும். அந்த மாதிரி பீரியட் வச்சு உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, லோன்ஸ் கொடுக்குறாங்களாம். there is no limitation on the deposit check or withdrawals. நிறைய எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் போட்டுக்கலாம், எவ்வளோ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம், லிமிடேஷன் கிடையாதான். கிரெடிட் வர்த்னஸ் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட் பிஸ்னஸ் கஸ்டமர்ஸ் ஆர் ஷேர்ட் அமோங் பேங்க்ஸ். அதாவது நடப்பு கணக்கு வச்சுருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு கடன் தகுதி வங்கிகள் பார்த்தீங்கன்னா தங்களுக்குள்ளேயே ஷேர் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு கடன் தகுதி எப்படி இருக்குதுன்ட்டு அவங்களே என்ன பண்ணுறாங்க, நமக்கு சொல்லுவாங்க. எவ்வளோ டெபாசிட் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு லோனோட லிமிடேஷன் இவ்வளோ இருக்குன்னு சொல்லுவாங்களாம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் டைம் டெபாசிட், கால வைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின் செலுத்துகின்ற வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இன்க்ளூடட் ஃபிக்ஸ்டு டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்ஸ் விச் ஆர் ரீபேயபிள் ஆஃப்டர் பீரியட். ஒரு சில டைமுக்குள்ளே கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. ஃபிக்ஸ்டு டெபாசிட் அதுதான் எஃப்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நிலை வைப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? ஒரு தொகையை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து நம்ம டெபாசிட் பண்ணுறது தான் என்னதுன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? இதில் பார்த்தீங்கன்னா சேமிப்பு, அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை விட இதில் வட்டி விகிதம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதாவது செட்டைன் அமௌண்ட் ரெபார்டஸ் ஃபார் பீரியட் ஃபிக்ஸ்டு ரேட் இன்ட்ரெஸ்ட் எஃப்டிஆர் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இதெல்லாம் ஒன் வேர்டில் வரும். எஃப்டினா என்ன, ஃபிக்ஸ்டு டெபாசிட் எழுதியாகணும். ஓகேவா? இஸ் கிவன் த டெபாசிட்டர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஹையர் தென் சேவிங் அக்கௌண்ட். சேவிங் அக்கௌண்ட்டை விட இதுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஒன் ஆன் த டே மெச்சூரிட்டி பிரின்சிபல் அலாங் வித் த இன்ட்ரெஸ்ட் ஃபார் எ ஃபிக்ஸ்டு பீரியட் இஸ் பெய்டு. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, சேமிப்பு கணக்கு விட இது வட்டி விதிக்க அதிகம். அதே மாதிரி முதிர்வடையும், அதாவது என்னது அதான் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்டு பீரியட், அதாவது குறிப்பிட்ட ஒரு நாட்களுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதிர்வடையும் நாளில் வந்து நிலையான வைப்பு செய்த ஃபஸ்ட்டு நம்ம எப்போ டெபாசிட் பண்ணுறோமோ அந்த அன்னையிலேருந்து எப்போ வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து முடியுதோ அந்த வித்ட்ரா, அதாவது லாஸ்ட்டு ப்ரீமெச்சூர் டேட், சாரி என்ன சொல்கிறதுனா ஃபிக்ஸ்டு பீரியட் பெய்டு, அந்த டைமுக்குள்ளே அமௌண்ட் வந்து எவ்வளோ வந்து அவங்க எடுக்காமையே வச்சுருந்தாங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து தான் நமக்கு என்ன கொடுப்பாங்க, அமௌண்ட் எல்லாமே கொடுத்துருவோம். ஃபைனலாக நம்ம ஒரு 6 month வச்சுருக்கோம் அப்படின்னா 6 month கழிச்சு அந்த பணத்தை நம்ம எடுக்கிறோம். அப்போ 1 year வந்து நம்ம எடுக்காமல் 2 years கழிச்சு 1 year கழிச்சு தான் எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 18 years கழிச்சு தான் நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் போட்டோம், பேபிஸ் பேர்லாம் போடுறோம் அப்படின்னா 18 வயசு கழிச்சு தான் அந்த பொண்ணுக்கு எடுக்க முடியும் அப்படின்னா அந்த வட்டியோட சேர்த்து நமக்கு கொடுப்பாங்களாம். ஓகேவா? அதே மாதிரி எஃப்டிஆர் மீன்ஸ் ப்ரீ மெச்சூர் வித்ட்ராவல் ஆஃப் கேஷ் இஸ் ஆல்சோ allowed for payment panel charge and it's such carries interest. அதாவது அதுக்கு முன்னாடியே ப்ரீ மெச்சூருக்கு முன்னாடியே நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பெனால்ட்டி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. partial withdrawal also allowed. fixed deposit period can be 1 month to 10 years. FD is also called term deposit. அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா 1 monthலேருந்து 10 years வரைக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? அதே மாதிரி நிலையான வைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தான். சரியா? இதை வந்து என்னன்னு சொல்லலாம், கால வைப்புன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அது போக நம்ம டெபாசிட் பண்ணக்கூடிய அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி தருவாங்க. அதில் புக்கில் வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த புக்கை வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து வட்டி வழங்க மாட்டாங்களாம். சரியா? அந்த புக்கு வச்சு நம்ம பணம் வாங்குறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா வித்தின் பீரியடுக்குள்ளே அந்த கடனை கட்டி அந்த புக்கை டெபாசிட் பண்ணியிருக்கிற புக்கை நம்ம திருப்பி வாங்கிக்கணும் அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுதாடா? நம்ம லோன் அதாவது டெபாசிட் பண்ணியிருக்கோன்னா அந்த புக்கை வச்சு கூட நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேடா?
திஸ் இஸ் ஏ எஃப்டி. அதாவது 1 மந்த்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க, ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரியாடா? ஓகே, நெக்ஸ்ட்டு ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி, தொடர் வைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? certain sums a deposit into the account every month of 1 year or 5 years or the agreed period. ஒவ்வொரு மாதமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட தொகையோ அல்லது ஒரு வருடத்துக்கோ அல்லது 5 வருடத்துக்கோ இந்த மாதிரி ஒப்புக்கொண்ட காலத்திற்கு, அதாவது எப்படி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பேங்க்கில் அமௌண்ட் போடுறோமோ அந்த மாதிரி நம்ம பணம் போடலாம் அப்படிங்கிறாங்க. வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா சேமிப்புக்கு வைப்பதை விட இதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் அளவுக்கு சமமாக இருக்கும். அது என்னது, இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? குறிப்பிட்ட காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டெபாசிட் பண்ண தொகைக்கு சேர்த்து வாடிக்கையாளர்களுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கும், கஸ்டமர்ஸ்க்கு கிடைக்கும் அப்படின்னாங்க. இது வந்து ஒரு வித கட்டணம் இல்லைன்னா ஒரு தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. தொகை குறைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மெச்சூர் ஆகிற டைமில் அந்த டைமில் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முதிர்வடைகிறதுக்கு முன்னாடியே, அதாவது மெச்சூரிட்டி டேட் முடியறதுக்கு முன்னாடியே வேணாலும் நம்ம திரும்ப பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு, மைனர் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ கேன் ஓப்பன் திஸ் அக்கௌண்ட். தொடர் வைப்புனா நீ வந்து கண்டினியூவாக 1000 பேங்க்கில் வந்து 1000 ரூபா போட்டு வைக்கலாம், 2000 போட்டு வைக்கலாம், 3000 போட்டு வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் கூட போடலாம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 500 மந்த்லி 500 கூட போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி மாணவர் கூட இந்த அக்கௌண்ட்டை வந்து என்ன பண்ணலாம், தொடங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில வங்கிகள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா சம் பேங்க்ஸ் லோன்ஸும் தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கணக்குக்கு ஆப்போசிட்டாக நமக்கு லோன்ஸும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேடா. நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். பார்த்து முடிச்ச உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா.